தமிழ்நாட்டில் பாஜக வெற்றி பெறாது என்று தெரிந்ததால் பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கவில்லையா என கேள்வி எழுப்பியுள்ள தொல் திருமாவளவன், தமிழ்நாடு வளர்ச்சியடைந்துவிடக் கூடாது என்பதுதான் பாஜக அரசின் நோக்கமா என வினவியுள்ளார். மக்களவையில் ஒன்றிய பட்ஜெட் மீதான விவாதத்தின் போது பேசிய தொல் திருமாவளவன், இந்தி அல்லாத மாநிலங்கள் மற்றும் பாஜக ஆளாத மாநிலங்களை வஞ்சிக்கும் வகையில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக சாடினார். தமிழ்நாட்டிற்கு சமக்ரா சீஷா ஜல்ஜீவன் திட்டங்களுக்கு ஒதுக்க வேண்டிய நிதியை வழங்க ஒன்றிய அரசு மறுத்துள்ளதை சுட்டிக்காட்டிய அவர், கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்கள், ஓசூர் விமான நிலையம் கோரிக்கைகள் நிராகரிக்கப்பட்டுள்ளதை பட்டியலிட்டார். தமிழ்நாடு வளர்ச்சி அடைந்துவிடக்கூடாது என்பதற்காக இவ்வாறு செய்யப்படுகிறதா எனவும் திருமாவளவன் கேள்வி எழுப்பினார். தமிழ்நாடு வளர்ச்சியடைந்துவிடக் கூடாது என்கிற உள்நோக்கத்தோடு இவ்வாறு செய்யப்படுகிறதா என்ற கேள்வி எழுகிறது. அல்லது தமிழ்நாடு இந்தியாவுக்குள் ஒரு மாநிலமாக இருக்கிறதா இல்லையா என்கிற கேள்வி எழுகிறது. தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கீடு செய்வதன் மூலம் எந்த பயனும் இல்லை. அங்கே பாஜக ஆட்சி வரப்போவதில்லை. எனவே அங்கு வெற்றி பெறப்போவதும் இல்லை. எனவே அங்கு நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டிய தேவையில்லை என்பதை மறைமுகமாக அது உணர்த்துகிறது. மாநிலங்களவையில் பட்ஜெட் மீதான விவாதத்தில் பேசிய திமுக எம்பி கிரிராஜன், இந்த பட்ஜெட் இந்திய மக்களுக்கான பட்ஜெட்டாக இல்லாமல் அமெரிக்காவுக்கான பட்ஜெட்டாக இருப்பதாக குற்றம் சாட்டினார். Madurai and Coimbatore in Tamil Nadu metro rail project submitted to the central union government has not been approved. Sir, at the same time towns like Agra, Bhubaneswar, Navi Mumbai and Indore have been permitted. 2 கோடி வேலை வாய்ப்புகள், குடும்பத்திற்கு 15 லட்சம், விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை போன்ற பாஜக அரசின் வாக்குறுதிகள் என்ன ஆனது என்றும் கிரிராஜன் சரமாரியாக கேள்வி எழுப்பினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.